फ्रेंड्स நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 11 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க அதுக்கு அப்புறம் நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் weight loss பண்ணனும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் என்ன வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணும் அது போக நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்து கொடுக்கும் நிறையவே சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ வாங்க இன்னைக்கு டேல நம்ம வந்து என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில சிஸ்டர்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனகான்னு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து கனகா சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறம் சித்ரான்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் சித்ரா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில இருந்து சரண்யா சிஸ்டர் நேத்து வந்து அவங்க சொல்லிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து மெயின்டைன் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல ஹெல்தியா நான் வந்து சாப்பிடுறேன் அது நல்லது தானேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அது வந்து ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனா அது வந்து சரண்யான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்து அவங்கதான் வந்து சொல்லியிருந்தாங்க ஹாய் சரண்யா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நளினின்னு ஒரு சிஸ்டர் வந்து சென்னையில இருந்து பேசியிருந்தாங்க ஹாய் நளினி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறம் ஜான்சின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டில இருந்து பேசியிருந்தாங்க அங்கேயும் வந்து ரொம்ப கிளைமேட் வந்து இரவா இருக்கு இந்த மாதிரி மழை வர்றனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேஃபா இருங்க குழந்தைங்களை நல்லா பாத்துக்கோங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சரி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோர் வந்து எடுத்துக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மோர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கடைஞ்சிருவோம்ல பட்டர் எல்லாம் எடுத்துட்டு வெண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து குடிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து கரெக்டா தான் சிஸ்டர் நேத்து பண்ண மாதிரிதான் இன்னைக்கும் நான் வந்து வெயிட் லாஸ் டயட் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டிருக்கேன் பட் வந்து நேத்து வந்து எனக்கு கம்மியா காட்டுச்சு இன்னைக்கு வந்து அதிகமா காட்டுது சிஸ்டர் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி டென்ஷனா எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட டவுட்ஸ் இதுவா தான் இருக்குது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் பிளக்சுவேஷன்ஸ் வந்து வெயிட்ல வந்து நம்பர்ல வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் நம்ம பாடியில ஆனா அந்த வெயிட்லாம் வந்து ஏறிடாது அதுக்குள்ளயும் ஆனா நம்பர்ல வந்து அந்த பிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும் ஒரு தண்ணிச்சத்தா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் சரிங்களா அதனால கவலைப்படாதீங்க வெயிட் அதுக்காக டக்குன்னுலாம் ஏறாதுங்க அப்படிலாம் ஒரே நாள்ல எல்லாம் நேத்து நீங்க குறைஞ்சிருக்கீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கீங்க டெய்லியும் குறையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது அதுதான் நம்மளோட மிஸ்டேக்கே சரிங்களா சம்டைம் வந்து குறையும் சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுலயே வந்து மெயின்டைன் ஆகும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அதெல்லாம் இருக்கதான் செய்யும் அதனால நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க உங்களோட இதை வந்து கரெக்டா பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுவீங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட பையன் பேசுறது போட்டிருந்தேன் இல்லையா எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவன் பேசுறது அதாவது சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா சொல்லியிருந்தீங்க அது வந்து பாத்தீங்கன்னா எந்த வீட்லயுமே நீங்க பாத்துருந்தீங்கன்னா பெரிய பையனை வந்து பார்த்து சின்ன பிள்ளைங்க வந்து அதை ஈஸியா வந்து கத்துப்பாங்க அப்படிதான் வந்து இருக்கு என் பெரிய பையன் என்ன பேசுறானோ அது அப்படியே வந்து பேசுறான் அப்படியே காப்பி டிட்டோ அப்படியே பேசுறான் சோ அதனால அவன் வந்து பெரியவன்ட்ட இருந்து ஈஸியா வந்து பேசுறதுனால அது வந்து மழலை பேச்சுல கேட்கும் போது இன்னும் வந்து அழகா இருக்குது நிறைய பேர் வந்து பிளஸ்ஸிங் எல்லாமே கொடுத்திருந்தீங்க ரொம்ப நன்றி அதுதான் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எங்க ஊர் ஸ்லாங்ல வந்து அவன் கேட்டிருந்தான் இல்லையா சிவகங்கை அதாவது மதுரை சிவகங்கை காரைக்குடி இந்த சைட்லாம் வந்து என்ன பண்றீங்க அந்த மாதிரி அப்படிதான் பேசுவோம் நாங்க எங்களோட ஸ்லாங் வந்து அந்த மாதிரிதான் இருக்கும் சோ அதுல வந்து ஒரு சிஸ்டர் நம்ம ஊரு சிவகங்கை ஸ்லாங்ல வந்து அழகா தம்பி வந்து கேட்டிருந்தான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து போனாலும் நம்மளோட அந்த லாங்குவேஜ்ன்றது நம்மளோட தாய்மொழின்றது மாறவே மாறாது அது உண்மைதான் அது போக இப்ப என்னோட பையன்லாம் இங்கதான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கும் இருந்தாலும் நாங்க வீட்டுல வந்து ஹிந்தி பேசவே மாட்டோம் தமிழ் மட்டும்தான் வந்து பேசுவோம் நம்மளோட லாங்குவேஜ் 4 வருஷம் வரைக்கும் அவனுக்கு அதை தாங்க நாங்க வந்து சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறம் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் ஹிந்தி இங்கிலீஷ் இதுல எல்லாமே வந்தது ஆனா நாங்க வீட்டுல நம்ம அதுதான் சொல்லணும் சின்ன பிள்ளைங்கள்ல நம்மளோட தாய்மொழியை ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம வேற மொழிகள் எல்லாமே கத்துக்கிறது தப்பு கிடையாது எல்லாமே ஒரு அறிவு தான் அது வந்து கத்துக்கிறது நல்லதுதான் பட் வந்து நம்மளோட தாய்மொழியை ஃபர்ஸ்டே வந்து புகுத்திடணும் பிள்ளைங்களுக்கு அது வந்து நம்மளோட எண்டு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம்
தண்ணி குடிக்கும் போது உட்காந்து குடிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வீடியோக்காக அப்போ வந்து ஒரு 2 சிப் வந்து குடிப்பேன். அது அந்த மாதிரி பொசிஷன்ல வச்சிருப்பேன். சோ அதனால மத்தபடி நான் வந்து உட்காந்துதான் வந்து குடிப்பேன். சில டைம் நம்மளே மறந்து குடிப்போம் நின்றுட்டே. ஆனா உட்காந்து குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நோட் பண்ணி சொன்னீங்க. அது இந்த வீடியோ ஆங்கிளுக்காக அப்படி வந்து நின்றுகிட்டே குடிக்கிற மாதிரி கேப்சர் பண்றேன். பட் நான் வந்து உட்காந்துதான் சிஸ்டர் குடிப்பேன். தேங்க்யூ நீங்க சொன்னதுக்கு. நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கலாம். உட்காந்து தண்ணி குடிங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சாப்பிடும் போதுமே இந்த மாதிரிதான் வந்து நான் நின்றுட்டே சாப்பிட்ற மாதிரி காமிப்பேன் இல்லையா, அது ஒரு வாய் வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரி காட்டுவேன். உட்காந்து போய் நல்லா சாப்பிடுவேன் திருப்தியா. எனக்கு வந்து சாப்பிடும் போது யாருமே தொந்தரப்படக்கூடாது. அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லா சாப்பிடணும், என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். அது என்ன சாப்பாடா இருந்தாலும் சரி, அது வந்து நான் வந்து என்னோட பசங்க எங்க வீட்டுக்காரெல்லாம் வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பசங்களை பார்த்துப்பாங்க. நான் வந்து அப்படியே உட்காந்து பொறுமையா சாப்பிடுவேன், ரசிச்சு சாப்பிடுவோம் சொல்லலாம். அந்த மாதிரி நான் வந்து சாப்பிடுவேன். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகும். அது ஏன்னு தெரியல. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்க. சாப்பிடும்போது பீஸ்ஃபுல்லா சாப்பிடணும்னு வந்து நினைப்பேன். அதுக்காக தானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா உழைக்கிறோம், எல்லாமே பண்றோம். அது வந்து கரெக்டா இருக்கணும்னு எனக்கு வந்து தோணும். அதனால உட்காந்து சிஸ்டர் சாப்பிடுவேன். நான் வந்து வீடியோக்காக லைட்டா அப்படி சாப்பிட்ற மாதிரி காமிச்சிட்டு பொசிஷன் அந்த மாதிரி ஆங்கிள் வந்து இருக்கனால சோ அப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்டைன் தானே சிஸ்டர் பண்றேன்னு சொல்றீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் வந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் ரைஸ் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கும் அது வந்து ஒரு மாதிரி ஆகும், டென்ஷன் ஆகும், உங்களுக்கும் சாப்பிடணும்னு தோணும். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கும். சோ நான் வந்து இப்போ வந்து நான் ஹெல்தியா தான் சாப்பிட்றேன். ஆனா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 10 days நீங்க வந்து நல்லா சாப்பிட்டேன்னு சொன்னீங்க, நார்மலா சாப்பிட்டேன் சிஸ்டர்னு சொன்னீங்க. நான் வந்து ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குண்டாவா சாப்பிட்டேன், ஒரு லிமிட்டடே இல்லாம சாப்பிட்டேன். சோ அதனாலதான் வந்து கெயின் ஆகுறது. நம்ம வந்து நார்மலா எப்பவும் போல நம்ம வந்து எல்லாத்தையுமே கணக்கு இல்லாம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா ஏறதான் செய்யும். சோ நான் மெயின்டைன் பண்ணும்போது எப்படின்னா பிடிச்ச விஷயங்கள் சிலதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். அப்படியும் மெயின்டைன் எனக்கு வந்து பண்ண தெரியும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் மாதிரி போட்டா உங்களுக்கு நான் பண்றது எல்லாமே உங்களுக்கு டிட்டோ நீங்க பண்ணுவீங்க சில பேர். அது வந்து ஒரு ஐடியாவுக்காக. அதுல போய் நான் ரைஸை காமிச்சேன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லையா, அதை பார்க்கும்போது உங்களுக்கும் சாப்பிடணும்னு தோணும். சோ அது வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் மாதிரியே இருக்காது. சோ அதனாலதான் நான் வந்து எஃபர்ட் எடுத்து உங்களுக்காக தான் எல்லா ரெசிபி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் வெயிட் மெயின்டைன் கூட பண்ணிடலாம், நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்து அதெல்லாம் பண்ணிடலாம். பட் இதுவுமே ஹெல்தியான நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுனாலதான் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். சோ நீங்க சொல்லியிருந்தீங்க என்னோட சஜஷன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர். ஆனா நம்மளோட ஃபாலோவர்ஸ் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா, சோ அதனாலதான் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது மூலமா நானும் ஹெல்தியா இருக்கேன். ஏன்னா நான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா ரொம்ப அன்ஹெல்தி ஆயிடுவேன். பிடிச்சதை சாப்பிட ஆரம்பிச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். சோ இதுவும் எனக்கும் நல்லா இருக்கு, எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அது சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ சிஸ்டர், என் மேல கேர் எடுத்து சொன்னீங்க இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் ஆனா ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு போதும். ஆனா நீங்க வந்து ரொம்ப நம்ம நார்மலா வந்து 2 தட்டு அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா ஏறதான் செய்யும். மெயின்டைன்றதுல கொஞ்சம் சாதம் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் ஒயிட் ரைஸ் எல்லாம் நினைச்சு பாத்துறாதீங்க, மில்லட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நினைச்சு நிறைய சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிரீன் டீ எப்படி பண்றது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கிரீன் டீ வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே பேக் வந்து விக்குது. கிரீன் டீன்னு கடைகள்ல கேட்டாவே தெரியும். அந்த மாதிரி பேக் வந்து வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய பிளேவர்ஸ்ல வந்து இருக்கும். துளசியில இருக்கும், அந்த மாதிரி இஞ்சியில இருக்கும், இந்த மாதிரி பிளேவர் இருக்கும், சுக்கு இந்த மாதிரி பிளேவர்ஸ்ல வந்து இருக்கும். அதை வந்து நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா டீ பேக் மாதிரி இருக்கும். நார்மலா சுடுதண்ணி வச்சுட்டு அந்த ஒரு பேக் போட்டாலே போதும், அப்படியே வந்து குடிச்சிடலாம். எதுவுமே நம்ம வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். சோ கிரீன் டீன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கடைகள்ல கேட்கலாம், இல்ல ஆன்லைன்ல கூட கிரீன் டீ போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ அது நிறைய பிளேவர்ஸ்ல வந்து இருக்கு. எந்த பிளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க வந்து லெமன்ல இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பை பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஒரு சிஸ்டருக்கு தெரியலன்னு சொன்னீங்க, அதனாலதான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் தூங்கலாமா சிஸ்டர், மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாமா, ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. கண்டிப்பா கூடாது. மதிய தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கெட்டதுங்க, நல்லதே கிடையாது. சோ அதனால நீங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது, அதனாலதான் நான் சொல்றேன், ஏதாவது ஒரு வேலை, பாத்திரம் விளக்குறதோ, இல்ல ஒரு துணி மடிச்சு வைக்கிறதோ, இல்ல நீங்க டைலரிங் தெரியும்னா தைக்கிறதோ, இல்ல ஆரி ஒர்க் தெரியும்னா அந்த மாதிரி பண்றதோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த டயத்துல உங்களை பிஸியா வச்சுக்கோங்க. அந்த தூக்கத்துல இருந்து நீங்க டைவர்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து இயர்லி மார்னிங் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக எந்திரிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னா சீக்கிரமா நைட் தூங்குங்க. அதுதான் நம்ம வந்து பண்ண முடியுமே தவிர, நம்ம வந்து சீக்கிரமா தூங்கினோம்னா சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா வந்து இருக்கும். சோ மதியம் வந்து தூங்காதீங்க, அது நல்லது கிடையாது. சில இடத்துல நமக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாமே தவிர அதை ரெகுலர் படுத்தாதீங்க, அது நல்லதே கிடையாது. அதுக்கப்புறம்
ஃபீட் பண்ணும்போது பசிக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. பால் குடுக்கறவங்க நான் நேத்துக்கு வீடியோல தான் சொல்லியிருக்கேன். ஆனா அந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. ஃபீட் பண்றவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து டயட் இருக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி சாப்பாடை வந்து ஒரு 3 வேளையா சாப்பிடறத நம்ம அதிகமா பசிக்குதுன்ற பட்சத்துல நீங்க 6 வேளையா பிரிச்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மாதிரி ரைஸ் வந்து மில்லட் ரைசஸ் எல்லாம் நல்லாவே சாப்பிடுங்க. உங்க குழந்தைக்கும் ஹெல்தியா தானே சாப்பாடு போகும், பால் வந்து போகும். ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், முட்டை, இந்த மாதிரி புரோட்டீன் ஃபைபர் நிறைந்ததெல்லாம் எடுத்துக்கும் போது உங்க குழந்தைக்கும் நல்ல சாப்பாடு பால் போகும், உங்களுக்கும் நல்லது, உங்களோட வெயிட் லாஸும் நடக்கும். சரிங்களா? அதனால நீங்க ரொம்ப ஹெவியா இருக்க வேண்டாம். பால் குடிக்கிறீங்க அப்படின்னா வித்தவுட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. அது வந்து எப்பவுமே நல்லது. அதை பண்ணாலே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னீங்க வெயிட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளவு சிஸ்டர்னு திருப்பி கேக்குறீங்க. வெயிட் மிஷினோட ரேட் வந்து 899 900 ரூபாய். அதுதான் வந்து அதோடது. என்னோட வெயிட் மிஷின் நான் 2 வருஷம் வச்சு அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. அமேசான்ல தான் வாங்கினேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சியை வந்து வீடியோல காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அவங்க வந்து வேலை பாக்குறாங்க. சோ ஃப்ரீயா நாங்க வெளில போகும்போது இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து காட்டுவேன். சோ அவ்வளவுதான். நீங்க ஒரு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் எங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, ஓரளவுக்கு கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்றேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வீடியோல இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து நம்மளாவே வந்து ஆக்டிவா வந்து இருக்கணும். அப்பதான் அந்த டேவை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். வாங்க இப்போ வந்து செக் பண்ணிடலாம். 58.60 வந்து இருக்குது. சம்டைம் இந்த மாதிரி பிளக்சுவேஷன்ஸ் வந்து ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து கவலைப்படாது. நம்ம வந்து கரெக்டா ஹெல்தியா சாப்பிடணும். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்க போறேன். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி லைட்டா வந்து காய வச்சிருக்கேன். சும்மா வெதுன்னு குடிச்சா போதும். ரொம்ப சுடுதண்ணியா குடிக்காதீங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுக்கக்கூடிய அளவுக்கு வந்து சூடு வந்து இருக்கும். சரிங்களா? அது மாதிரி குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தோணுது. அதனால குடிச்சிட்டு அது வந்து ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோதுமை ரவை வெண்பொங்கல் தான் வந்து பண்ண போறேன். இன்னைக்கு வந்து கடாயில தான் வந்து பண்ண போறேன். இப்போ கோதுமை ரவை 1 கப் எடுத்துக்கோமா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கூட நீங்க வந்து பாசிப்பருப்பு சேர்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதனால வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 கிளாஸ்க்கு மேல தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் குழைவா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு 4 கிளாஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் பண்றதுக்காக நான் வந்து பாசிப்பருப்பு அலசி எடுத்துக்கிட்டு அதுல வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் சேர்த்து அந்த தனியா வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு பருப்பும் கோதுமை ரவையும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மிளகையும் ஜீரகத்தையும் நல்லா பொடி பண்ணி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பு இதுவும். அதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான சாம்பார், ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த சைடு பாலும் வந்து சைட் பை சைடா வந்து காய்ச்சிட்டு இருக்கிறேன். பொங்கலுக்கு வந்து நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்துக்குமே சரி இவ்வளவுதான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இருக்கும் டேஸ்ட். அரிசியில பண்றதை விட இந்த மாதிரி பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கோதுமை ரவையில பண்ணுங்க, சம்பா, அதுக்கப்புறம் குதிரைவாளி, இதுல எல்லாமே சேம் இதே மாதிரி வந்து பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டோ மதிய லஞ்சா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தாளிப்பு வந்து சாம்பாருக்கு பண்ணிடலாம். கடுகு, ஜீரகம், வரமிளகாய் சேர்த்து அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்ல அதனால சேர்த்துக்கல. அவ்வளவுதான். தாளிப்பு சேர்த்துட்டோமா. இதுல வந்து கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தான்னு வச்சுக்கோங்க, மனமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சாம்பார் ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பார்ல எதுவுமே இல்லாம அந்த பருப்பு மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்து அவருக்கு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட மாட்டார் இல்லையா, 7:30 மணிக்கே கிளம்புறதுனால அவருக்கு வந்து பால் மட்டும் ஆத்தி கொடுத்துட்டேன். நான் வந்து சமையல் பண்றேன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி தம்பியை வந்து கிளப்பி விடுவாங்க. கிரீம் வந்து மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே எடுத்துட்டு சொல்லி அவங்களுக்கு வந்து போட்டு விட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. தம்பி வந்து கலர் ட்ரெஸ்ல போறானேன்னு பாப்பீங்க. நல்லா ஃபுல் ஸ்லீவ் எல்லாம் போட்டுருக்கா பாருங்க. இங்க வந்து மலேரியா வந்து ரொம்ப பரவுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி அனுப்ப சொல்றாங்க. ஸோ அதனாலதான் எல்லாருமே சேஃபா இருங்க. மழை சீசன் இல்லையா, நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி அனுப்பிச்சு விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு
அதுல வந்து லைட்டா பட்டர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்கன்றேன். பட்டரை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா காலையில நம்ம எந்திரிச்சு எடுத்து வச்சிட்டோம், நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடும். அப்படியே வந்து பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்து இந்த கோதுமை மாவு, ராகி மாவு, ரவை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தோசை பண்ணியிருந்தோம்ல, அந்த மாவு வந்து இருந்தது. 2 தோசை ஊத்திட்டு அந்த சாம்பார் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சுங்க. அப்பதான் வந்து அப்போ டே வந்து கொஞ்சம் நல்லா போகும். அதே இதுல தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் குளிக்கணும்னு நினைச்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப டயர்டா தான் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆயாச்சா, அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம். துணி வந்து மிஷின்ல காலையிலே வந்து போட்டுட்டேன், மழை சீசனா இருக்குல்ல அதனால. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெயிலும் போடுற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலைக்கு எல்லாமே காஞ்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா துணியும் வந்து எடுத்து போய் காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு மேல வந்து எடுத்துட்டு போனேன். ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்காங்க. மழை இருக்கிறனால டிராஃபிக் ஆயிட்டு ரொம்ப லேட் ஆகுது போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கேயே பாத்துறேன்னு சொல்லிட்டு மாடியில இருக்க ரூம்ல இருந்தே வேலை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலயாவது நமக்கு வந்து கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்க. ஆனா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். துணியை வந்து நான் காய போட்டுட்டேன் பாருங்க. காய போட்டோன்னு சரியான வெக்கங்க, இவ்வளவு மழை பெஞ்சும் ஒரு யூஸுமே இல்லை அந்த மாதிரி வந்து இருக்கு. டெல்லியில அப்படித்தான். அதுக்கப்புறம் பாருங்க, பூஜை பொருளை ஃபர்ஸ்ட் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எல்லாமே எடுத்து இந்த பீதாம்பரி பவுடர் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துச்சு தனியா இதுக்குன்னு வந்து தேய்க்கிற அந்த பஞ்சு இருக்கு இல்லையா, அது தனியா வந்து வச்சிருப்பேன். ஓரளவுக்கு தேய்ச்சி வச்சாச்சுங்க. ஏன்னா நான் வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால அந்த வேலையை வந்து ஃபர்ஸ்டே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாதத்துக்கு வந்து உடைய வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாதம் வெந்துருச்சுனாவே என்னமோ பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு. ஏன்னா எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா கலஞ்சு ஒரே தான் நான் எப்பவுமே வந்து வச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் தான் வந்து பண்ண போறேன். பீர்க்கங்காயில 2-3 வகை இருக்கும் இல்லையா, அதுல இது ஒரு வகை. இது வந்து முள்ளாலாம் இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் தோல் வந்து கட் பண்ணி தோலை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப டைம் இல்லை எனக்கு துவையல் பண்றதுக்கு. சரி நாளை பண்ண பண்ணிக்கலாம்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சாச்சு, டப்பால போட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு சாதமும் வந்து கரெக்டா வெந்து வச்சு அதை வந்து ஃபர்ஸ்ட் வடிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காயை வந்து தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய்க்கு வந்து நம்ம வந்து கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு பொரிய விட்டுக்கோங்க, வெங்காயம், வரமிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பீர்க்கங்காயை பாருங்களேன், இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தக்காளி எல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பீர்க்கங்காயில நிறைய நார்ச்சத்து இருக்கு, அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க. இது அப்படியே துவையலா கூட நம்ம வந்து அரைக்கலாம், சட்னியா கூட. இன்னைக்கு வந்து பொரியல் பண்ணிட்டு சரி தோலை வந்து நம்ம வந்து துவையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் கூட தேவையான உப்பும் அது கூட மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிளா வந்து ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா நீர்க்காய் இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து வரும். ரொம்ப டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கருவாடு கொஞ்சம் இருந்து அதை வந்து பொரிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அதனால நல்லா மண்டையெல்லாம் கிள்ளிட்டு ஒரு 2 வகையான கருவாடு இருந்துச்சுங்க. நகர கருவாடு, இன்னொன்று என்னன்னு தெரியல எனக்கு. அதை எல்லாமே வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் வரமிளகாயும், வெங்காயம் நல்லா பெரிய பெரிய பீஸா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இது வதங்கி வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். எண்ணெய் காய வச்சு அதே கடையில வந்து வச்சுக்கிட்டேன் பாருங்க. எண்ணெய் லைட்டா வச்சுட்டு அதுல வந்து ஜீரகம் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயமும் வரமிளகாயும் கிள்ளி வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்து ஒரு லைட்டா ஒரு வதக்குனா போதும். அவ்வளவுதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணி கருவாடை சேர்த்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்தோம்னா சிம்பிளான கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். கஞ்சிக்கு இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாம் இதான் இதுல இருக்கோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டே பாருங்க. சில கருவாடு வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தனால லைட்டா புட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, நமக்கு டேஸ்ட் தானே முக்கியம் அப்படின்ட்டு அம்மாச்சிக்கு வந்து சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் பீர்க்கங்காய் பொரியல், கருவாடு வறுவல் எல்லாமே வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்ணேன்ல, அது வந்து எனக்கு மதியத்துக்கு வந்து எடுத்து வச்சிருந்தேன், அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட பீர்க்கங்காய் பொரியல், 2 கருவாடு வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து சாம்பாரும் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கருவாடு வந்து ரொம்ப உப்பு இல்லாம எடுத்துக்கணும், அதுதான் வந்து முக்கியம். கருவாடு எதுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அதிக அளவு உப்பு இருக்கிறனாலதான் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றது. உப்பு கம்மியா உள்ள கருவாடு வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேக்குறீங்க, அதனால ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கம்மியா எடுத்துக்கோங்க கருவாடு, சரிங்களா. சாப்பிட்டு முடிச்சோடனே பாத்திரத்தை வந்து கழுவி எடுத்துட்டேன். கொஞ்சம்
பாதி தான் வந்து கழுவ முடிஞ்சது. அதுக்கப்புறம் எடிட்டிங் இருந்தது அடுத்தடுத்த வீடியோ போடணுன்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி எப்பவுமே வந்து சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி குடிச்சேன் நிறைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப தண்ணி குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4 மணி கூட தம்பியை டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு, ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போனேன். நல்லா 1 மணி நேரம் நல்லா வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா 1 மணி நேரம் உடம்பு அசைச்சு நல்லா வாக்கிங் போங்க. அது எந்த நேரமா இருந்தாலும் சரி பரவாயில்ல, உங்களுக்கு டைமுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கோங்க. சூப்பரா வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காய போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா காஞ்சிருச்சு வெயில். சரி கிளைமேட் ஒரு மாதிரி கம்மியா வருது, ஒரு மாதிரி கம்மிட்டு வருதுன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ஹை ஃபைபர் ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன் பாருங்க. இதுல வந்து நோ கொலஸ்ட்ரால் ஃப்ரீ எல்லாமே போட்டுருக்கு பாருங்க. இந்த மாதிரி ப்ரௌன் பிரெட் எடுத்துக்கோங்க. இது வந்து சால்டடா தான் இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்காது. ஸோ நம்ம எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து சாம்பார் கூட தான் வச்சு சாப்பிட போறேன். நார்மலா தான் வந்து எடுத்திருக்கேன். ஆனா நீங்க வந்து நான் டோஸ்ட் பண்ணிக்கலாம், தோசைக்கல்லுக்கு எதுவுமே அப்ளை பண்ணாம நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் சூப்பரா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு. அதுக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் துணி பாருங்க ஒரு போர் குமிஞ்சு போயிடுச்சுங்க. 2 நாள் சேர்த்த துணி இல்லையா, அதனால மழை டைம்னாவே இந்த மாதிரி தான். அதனால டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தொல்லை முடிஞ்சிச்சு. இல்லைன்னா துணி சுத்திலும் கடந்துச்சுன்னு எரிச்சல்லாம் இருக்கும். எப்படியும் இன்னைக்கு வந்து ஒரு வழியா காய வச்சு எடுத்தாச்சு. அதை ஃபுல்லாமே மடிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பாதி பாத்திரம் விளக்குனதோட விட்டு இருந்தேன் இல்லையா, அது கிடந்தது இந்த மாதிரி இருந்தது. சரி எல்லா பாத்திரத்தையும் விளக்கிடலாம் சொல்லிட்டு பாத்திரம் ஃபுல்லாத்தையுமே விளக்கி எடுத்துட்டு இருந்தேன். இது பாத்திரம் விளக்குறது, இந்த துணி வந்து மடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் எரிச்சலா தாங்க இருக்கும். சம்டைம் என்ன பண்ணுவேன்னா நான் என் ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிட்டு இந்த மாதிரி வேலைகள் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து பத்தாச்சலியில வந்து ஆட்டா நூடுல்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து பண்ணி கொடுக்க போறேன். சிம்பிளா அது மாதிரி மழை டைம்னால அது சாப்பிடும் போல இருக்குன்னு சொல்லவும் ஆட்டா நூடுல்ஸ் தான் அந்த எடுத்திருக்கிறேன். சரிங்களா, நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தேவைப்படுதா, ஆட்டால அதாவது கோதுமையில பண்ணது நிறையவே இருக்குது, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. சும்மா பச்சை மிளகாய் போட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நம்ம நிறைய காய்கறிகள் வந்து சேர்த்து கூட பண்ணணும். வெயிட் லாஸ்ல இருக்கவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வேலை ஓரளவுக்கு முடிச்சாச்சுங்க. கடைசியா தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். நீங்க வந்து 6:30 மணிக்கு மேல சாப்பிட்றோம், 7 மணிக்குள்ள சாப்பிட்றோம் அப்படின்றனால உங்களுக்கு பசிக்குன்ற பட்சத்துல தண்ணி குடிச்சுக்கலாம். கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க. தண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு டேவை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளவுதான், நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். வாங்க.